சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சுந்தரர் அருளிய பொன்னார் மேனியனே என்று தொடங்கும் தேவார பதிகத்தில் மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே என்ற வரிகள் வருகின்றன. இதில் வரும் 10 தேவார பதிகங்களும் திருமழப்பாடி திருப்பதிகம் என்ற ஒரு சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? அந்த ஊர் பேர் அது திருமழப்பாடி என்பது ஒரு ஊர். சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர்லாம் அந்த காலத்தில் இருந்த பழைய காலத்து கோயில்கள் இருக்கும் இல்லையா, இந்த காலத்து மாதிரி ரோடு, ஆட்டோ ரிக்ஷா, சைக்கிள், ஸ்கூட்ரு, ஏரோப்ளேன் அனுப்பிச்சு எல்லாம் குரூப்பாக நடந்து போவாங்க. கோயிலில் தான் சாப்பிடுவாங்க, சத்திரங்களில் படுத்துக்குவாங்க, இப்படியே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. எந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் இருக்கிற சாமியை பற்றி அவங்க பாடுவாங்க. ஸோ திருமலைப்பாடி என்பது ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற சிவங்கோயில் அவர் பாடிய பாடல்கள். இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு அவங்க போனாலையும் பாடியிருக்காங்க. வேதாரண்யம்னு ஒரு ஊர், திருமறை காடுன்னுவாங்க. வேத ஆரண்யம், ஆரண்யம்னா காடு, வேதம், வேதாரண்யம்னா திருமறை காடு. அந்த ஊருக்கு போகிறாங்க. யார்? திருஞான சம்பந்தரும் போகிறாரு, அப்பர் சுவாமியும் வயசானவங்க போகிறாங்க. கதவு ஒன்று திறக்காமல் இருக்குது. அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, ரொம்ப வருஷம் திறக்காமல் இருந்து அப்படியே ஜாம் ஆகி போயிருக்கும், இல்லை ஏதோ கர்ஸ் இருக்கும். இப்போ இவங்க பாட்டு பாடின உடனே அந்த கதவு திறக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வர்றபோது இவங்க என்ன பண்ணுறதுன்ற போது சாமி சொல்கிறாரு, ஜனங்க பண்ண பாவத்துக்கு அவங்களுக்கு தண்டனை பஞ்சம். ஆனால் நீங்கள் 2 பேரும் உத்தமமாக என்னுடைய பக்தர்களாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் பாட்டு பாடுங்க. நான் ஒரு கோல்டு காயின் உனக்கு தருவேன், ஒரு காயில் காயின் அவருக்கு தருவேன். அதை வச்சு நீங்கள் வேணால் தான தர்மம் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் ஜனங்களுக்கு அதெல்லாம் உதவாதுன்றார். ஸோ இவரும் பாடுறாரு, அவரும் பாடுறாரு. ஸோ அப்பர் சுவாமிகளுடைய மடத்தில் 11 மணிக்கு சாப்பாடு போட்டுறாங்க. ஞான சம்பந்தருடைய மடத்தில் 1 மணி ஆகுது. இவர் கேட்குறாரு, அவங்க 11 மணிக்கு போடுறாங்க, நமக்கு 1 மணிக்கு கிடைக்குது அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, கோச்சிக்காதீங்க சாமி, அப்பர் சாமி கொடுக்கறது பத்திரமா தங்கம், எந்த மாற்றறியாத பொண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மாற்று கம்மியான கோல்டு காயின் தான் கொடுக்குது. அதனால் கடைக்காரன் உடச்சி பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்குறான், பர்மிஷன் தான், அதனால் லேட் ஆகுது. இவர் யோசனை பண்ணுறாரு, ஏன் அந்த மாதிரி சிவபெருமான் அவருக்கு கொஞ்சம் வசதியாகவும் நம்மளை கொஞ்சம் கம்மியாகவும் ட்ரீட் பண்ணுறாருன்னு. அப்போ அவருக்கு தெரியுது, அப்பர் சாமி 80 வயசுலேயும் கோயில் கோயிலாக போய் உழவார பண்ணி ஒற்றடிக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நான் முத்து பல்லக்கில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் தூக்கின்னு போனால் ஜெயிஞ்சப் தோதுடி சேவின்னு பாடுனுக்கிறேன். அப்போ அவர் உழைக்கிறாரு, நான் உழைக்கலை, அதனால எனக்கு கொஞ்சம் மாற்று குறைந்த பொண்ணு அப்படின்னு புரிஞ்சிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மகான்கள் போகிற போது அவங்களுக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுத்து அவங்களுடைய குறைகளை எப்படி கொஞ்சம் தமிழ்நாட்டினால் ஒரு பாட்டு இருக்கும், குறைகளை கொட்டி தட்டி செய்திடுவாராம், தட்டி கொட்டி குறைகள் எல்லாம் மாற்றிடுவாராம், தன் தவ பலத்தால் அவர் வினையை தடுத்திடுவாராம், காசு சேர்க்கும் ஆசை பேயை கடிந்திடுவாராம், கடவுளவன் நாம் ஜபிக்க வைத்திடுவாராம், ஆன்மீக தொழிற்சாலை இங்கே இருக்கு, ஐயன் சிவசங்கரவன் கையில் இருக்கு, வான்மீகி கண்ட ராமன் இவனே ஏன, வரைந்திருக்கும் சங்கு சக்கரம் சான்று இருக்கு, ஆன்மீக தொழிற்சாலை இங்கே இருக்கு, தகுதியும். அடுத்த கேள்வி. காவிரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலமான திருமழப்பாடியில் நந்தி தேவரின் திருமண வைபவம் மிகவும் விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதாகவும் அதில் திருமண தடை உள்ள பலரும் கலந்து கொண்டு பலன் பெறுகிறார்கள் என்றும் அந்த திருத்தல வரலாறு கூறுகிறது. நந்தி தேவரின் திருமண வைபவம் என்ற ஒரு நிகழ்வு நமது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா? மண்ணே மாமணியே மழப்பாடியில் மாணிக்கமே அப்படின்னு அந்த தலத்தை பற்றி பாடியிருக்காங்க. இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக ஏதோ எல்லா இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு கோயிலில் நடந்த மாதிரி இப்படிலாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒவ்வொரு ஊருக்கு இப்போ சரஸ்வதிக்கு கூத்தனூர் அப்படின்வாங்க,
இன்னொரு ஊரில் இன்னொரு விசேஷம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம். இப்போ யாரெல்லாம் நாயன்மார்களோ ஆழ்வார்களோ அவங்களுக்கு கனெக்டடாக இருக்கிற கோயில்களுக்கு போகிற போது இது பாடல் பெற்ற தலம் அப்படின்னாங்க. பாடல் பெற்ற தலம் என்ன? 63 நாயன்மார்கள் இந்த கோயிலுக்கு யார் வந்தாங்க, இங்கே இருக்கிற சிவனை பற்றி என்ன பாட்டு பாடினாங்க அப்படின்னு வரும். இதே பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இது ஆழ்வாராதிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது அப்படின்வாங்க. 12 ஆழ்வார்கள் எந்தெந்த பெருமாள் கோயிலுக்கு போனாங்களோ அங்கே சாமியை பாடுறாங்களோ அதுக்கு மங்களாசாசனம் பேர். பாடுறது தான் அதுவும். அந்த இது பாடல் பெற்ற ஸ்தலம்னா இங்கேயும் பாடுறது தான். அது என்னென்னா கருவிலே திருவுடையார்னு அவங்களுக்கெல்லாம் ஏதோ பூர்வ புண்ணியம் இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிற மாதிரி ஒரு உத்தமமான பிறவி கிடைக்குதுன்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி மகான்கள் ஒரு கோயிலுக்கு போகிற போது அவங்க செய்த தவம் பலம் இந்த கடவுள் இடத்துல அவங்க மைண்டு வச்சுட்டு ப்ரே பண்ணுறதுனால, நீங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா கூட அந்த கோயிலுக்கு இருக்கிற சாமி இப்படி கும்பிட்ற போது உங்களுடைய ஆத்மா அந்த கல்லில் கொஞ்சம் நேரத்துக்கு உட்காருது. அதனால் யாருமே கண்ணில் இப்படியே மறைச்சு பார்க்குறாங்க கடவுளை, இப்படி தான் பாருவாங்க. அப்போ இந்த ஆத்மா அதில் போய் உட்காருது, இந்த உயிர் அந்த கல்லில் உட்காருது. அந்த மாதிரி பெரிய மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதில் பாடின போது அவங்களுடைய ஸ்பிரிட்டுடைய எனர்ஜி அந்த கோயில்களில் இருக்குது. அதனால தான் பாடப்பட்ட தலங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடங்கள்ன்றது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இருக்குது. இப்போ தானே சொன்ன வேதாரண்யம்னா அங்கே அப்பர் சுவாமியும் ஞானசம்பந்தம் வந்து பாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விருதாச்சலத்துக்கு போனால் சுந்தரர் இந்த இடத்துல பாடினார், அதனால் சிவபெருமான் அவருக்கு தங்க செங்கல் மணிமுத்தாறுலேருந்து கொடுத்தாரு, அவர் அது திருவாரூரில் வாங்கினாருவாங்க. திருவொத்தியூருக்கு போனீங்கன்னா எங்கள் பறவை நாச்சியாரை அவர் கட்டிக்கினார், பொய் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால கண்ணு போயிடுச்சுன்னுவாங்க. திருமுல்லை வாயிலுக்கு போனாக்கா இந்த இடத்துல அவர் வந்து சிவபெருமானை திட்டினார், எனக்கு உனக்கு 2 கண்ணுக்குது, எனக்கு ஒரு கண்ணு கூட இல்லையே, பொண்டாட்டி திட்டுறான்ட்டு. கடவுள் வந்து யாமூலம் நீர் உளிரா அப்படின்னாரு, யாமூலம் நீர் போவின்னு சிவன் நிக்கலடிச்சார்னு. காஞ்சிபுரத்துக்கு போனால் கம்பனி அம்மானை பாடி நான் கண் பெற்றவாறேன்னு ஒரு கண்ணு வந்துச்சுன்றாங்க. திருவாரூரில் 2வது கல் வந்ததுங்கிறாங்க. இப்படி மகான்களுடைய வாழ்க்கையில் கடவுள் சில அற்புதங்களை நிகழ்த்துக்கிற போது அந்த கோயில்களை பற்றி நீங்கள் போகிற போது ஏதோ ஒரு அதிசயம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இல்லைனா நந்தி பகவான்ன்றது எங்கேயோ கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஆள், அவருக்கு இந்த ஊரில் கல்யாணம் நடந்ததுங்கிறது கூட வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கோயிலில் ஏதோ ஒரு பద్ధதி இருக்கும், ஒரு ஸ்பெஷலிட்டி வச்சுருப்பாங்க. யாருக்கு எந்த ஃபார்ம் பிடிக்குதோ அதை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் போகிறீங்க, திருப்பரங்குன்றம் படியேறி மேலே போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கருப்பு சாமின்னு இருக்கும். அந்த கருப்பு சாமிக்கிட்ட ஒரு இது தண்ணி வச்சு அதிலெல்லாம் வெண்ணெய் வாங்கி போடுவாங்க. அப்போ ஏன் எல்லா கோயிலும் கருப்பு சாமிக்கு வெண்ணெய் வாங்கி போடுறது இல்லை? ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் அந்த கஷ்டம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறாங்க, அந்த மாதிரி தான். அதனால் யூ டோன்ட் அட்டாச் டூ மச் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் அந்த காலத்தில் கோயில் தான் எல்லாத்துக்கும். ஒரு கோயில் தான் தி சோஷியல் சென்டர். இப்போ இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஆடிட்டோரியம்ஸு, சினிமா கொட்டாய், ட்ராமா கொட்டாய் எல்லாமே இருந்தது. எல்லாத்துக்குமே கோயில் தான் அந்த காலத்தில். ஒரு கோயிலில் திருவிழா நடக்கும், கோயிலில் அரிசி வந்துவாங்க, நெல் வந்துவாங்க. அண்டு பல கோயில்களில் சைன்யம் இந்த மாதிரி உயரமாக இருக்கும். இங்கெல்லாம் யுத்தம் நடக்கிற போது எல்லாம் அம்பு வச்சு நின்று இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு அகலின்னுவாங்க, தண்ணியில் எல்லாம் ஒரு இருக்கும், அதில் முதலெல்லாம் வளர்ப்பாங்க. அங்கேருந்து போர் எடுத்து வர்றவன் முதலைகளை தாண்டி அவன் வர்றதுக்குள்ளேயும் இவன் இங்கேருந்து அம்பு விடுவான். அதுதான் ஒரு ப்ரிமிட்டிவ் வார்ஃபேர் இருந்த காலத்தில். கோயில்கள் என்பவையே ஒரு ஃபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் இப்போ அந்த கன்செப்ட்லாம் போயிடுச்சு. நீங்கள் லண்டனுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி கூட அங்கே லீட் கேசல்னு ஒரு இடம் இருக்குது, ஹாம்ஃபயர் கேசல்னு ஒன்று இருக்குது. நிறைய இடங்களில் அதெல்லாம் அந்த காலத்து பிரிட்டிஷில் இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. கோட்டையில் கொதிக்க வைக்கிற எண்ணெய் இல்லை, அதை உருட்டி விடுவாங்க. அப்போது எதிரி படைங்கள்லாம் வர முடியாது. அந்த கோட்டையை சுற்றி தண்ணி முதல்ல நம்ம கன்செப்ட் அங்கேயும் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து வார்ஃபேரு. இன்றைக்கி இதெல்லாம் தேவையே படுறதில்ல. நேராக வந்து புஸ்குன்னு ஒரு ஏரோப்ளானில் ஒரு பாம்பு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் இட் டேக்ஸ் ஹார்ட்லி எனி டைம் ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் கோ. நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, இப்போ வார் நடக்குது. அந்த வாரில் இஸ்ரேல் மேலே ஈரான்காரன் கொண்டாந்து போட்டு போகிறான். இஸ்ரேல்காரன் ஒரே நைட்டில் உட்காந்த இடத்துல டார்கெட் பண்ணி இன்னொரு நாட்டினுடைய எல்லா ஆயுத இதுகளையும் அடிக்க பார்க்குறான். உக்ரைன் வாரில் ரஷ்யா அந்த மாதிரி பண்ணுறான். இவன் அங்கே போய் ஏதோ ஒரு பார்டர் டவுனில் அது பண்ணிட்டு வரான். வார்ஃபேரெல்லாம் மாறிப்போன ஒரு காலத்தில் நாம் இருக்கோம். ஸோ அந்த காலத்தில் இருந்ததை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள முயல்வது என்பது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. வெரி பிரிமிட்டிவ் சொசைட்டி, பிரிமிட்டிவ் வார்ஃபேர். பெருமாள் கோவில்களில் சுவாமி தரிசனத்திற்கு சென்றால் துளசி தீர்த்தம் பிரசாதமாக தருவதுடன்
சடாரியும் சாத்துகிற வழக்கம் இருக்கிறது. அதே போல சிவன் கோவில்களில் விபூதியை பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இந்த வித்தியாசமான முறை எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது? ஆனால் ராமராஜ்யத்தில் தாங்கள் பூரண பிரம்மத்திற்கு ஆரத்தி காண்பித்த பின்பு இது போன்று துளசி தீர்த்தத்துக்கு பதிலாக சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பால் அடியவர்களுக்கு பருக வழங்கப்படுகிறது. இதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்தும். ஒரு காலத்தில் இந்த கோயில்கள் என்பவை உங்களுடைய ஹெல்த்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு மறைமுகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்காவது லிவரு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு வில்வம் நல்லது. அதனால் அந்த வில்வம் இல்லை பசுமாட்டு சாணி இருக்கு இல்லையா, பஞ்சகவ்யா ட்ரீட்மெண்ட்டுன்னு கேரளாவில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க பசுசாண வரட்டியிலிருந்து செய்து விபூதி இதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலெலாம் போனீங்கன்னாக்கா மருந்து உருண்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அண்டு இங்கே விருதாச்சலம் கிட்ட போனீங்கன்னா அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரசாதமே மருந்து உருண்டை மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட இங்கே வந்து திருவோணத்துக்கு கொடுத்து உட்காந்துருக்கோம். பெருமாள் கோயில்களில் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா ஆகிறதுக்காக துளசி தீர்த்தத்தை கொடுக்கறது. ஸோ வில்வம் சிவன் கோயிலில், துளசி அங்கே, அப்புறம் இந்த அம்பாள் கோயில் இந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இது இருக்கு இல்லையா மஞ்சள், அந்த மஞ்சள் அது கூட கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து குங்குமம் வருது, அதை நெத்தியில் வச்சுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அது மஞ்சள் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட்டு அந்த சுண்ணாம்பு சேர்ற போது அந்த கலர் வருது. அண்டு இவங்க ஐயங்காருங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, திருமண்ணுங்கிறாங்க. திருமண்றது என்ன, துளசி மாடம் இருக்குது இல்லையா, துளசி செடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹெர்பல் மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதனால் அதை எடுத்து அவங்க நாமமாக போட்டுக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு கல்வி அறிவு இல்லை விஞ்ஞானம் வளராத காலத்தில் இருந்த மக்களுக்கு, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேலையார் செய்வனகள் ஆண்டாள் சொல்கிற மாதிரி பெரிய அறிவுடைய ஒரு சமுதாயத்தில் இருந்தவர்கள் ஃபார் ஹெல்த் ரீசன் தே கேவ் திஸ் இன்டைரக்ட்லி. உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணாங்க. எல்லாமே சயின்ஸ் தான். அதாவது நம்ம எதெல்லாம் ரிலீஜியன்ற பேரில் இன்றைக்கி அறிஞ்சு வச்சுன்னு இருக்கிறோமோ எல்லாமே சயின்ஸ் தான். ஒரு வீட்டில் ஒரு விழா நடக்குது, அப்போ ஏன் வாழை மரத்தை கட்டுறாங்க அப்படின்னா, இப்போயெல்லாம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. ஏதாவது ஃபயர் வந்துட்டால் அதை எடுத்து புஸ்க்குன்னு அடிப்பாங்க. அந்த காலத்தில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்துச்சு. ஒரு கல்யாண வீட்டில் எங்கேயாவது நெருப்பு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ போய் எங்கே தேடுவாங்க? ஆனால் அந்த வாழை இலையில் படுக்க போட்டுருவாங்க. யாரை வந்து தீக்காயங்கள் வருதோ வாழை இலையில் சுற்றி கட்டி போட்டுருவாங்க. அப்போ தீக்காயங்கள் ஆறுறதுக்கு வழி இருக்குங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாவேல தோரணை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா அதுலேயும் மெடிசனல் வேல்யூ இருக்குது. இப்படி எது நம்ம பெரியவங்கெல்லாம் செஞ்சாங்களோ எல்லாத்துலேயும் வந்து சயின்ஸு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்குது. அண்டு வெத்தலை ஏன் போடுறாங்க, டைஜஷனுக்கு. அதாவது ஒரு வெத்தலை இருக்குது, அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு தழுவிட்டு கொஞ்சம் பாக்கு வச்சு தவுளுண்டு புகலை வச்சு மடித்து சாப்பிடுவாங்க. இது ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. எதுக்காகன்னா ஜீரணம் ஆகிறதுக்காக. அதை நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் பிஏஎல்டின்னும். பின்னா பீட்டர் லீஃப்னா வெத்தலை, ஏன்னா அரிக்கானட் பாக்கு, எல்லுன்னா லைமு, டீனா டொபாக்கோ. ஸோ ஒரு பீடா சாப்பிட்டாக்க பிஏஎல்டின்னு நாங்கள். இது ஒரு ஹெல்த்துக்காக சாப்பிட்ட உடனே தவுளுண்டு போடுறான்னு வச்சாங்க. சும்மா ஹெல்த் ரீசனுக்காக வச்சதை இவன் பொழுது போலலாம் வெத்தலை போட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லை இவங்க சாப்பிட்டு தொலைஞ்சது இல்லாமல் இந்த பேரம் பேத்திங்களெல்லாம் வேறு கூப்பிட்டுட்டு அவங்க கையால் மடித்து சொல்லி அதை வாயில் வேறு போட்டுக்குன்னு உட்காந்துருப்பாங்க. இது ஒரு ஹாபி மாதிரி ஆகிப்போச்சு. அந்த குழந்தைக்கு வேறு நீ சாப்பிடுவாங்க. அதனால் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பிற்காலத்தில் வந்து புரிந்து கொள்ளாமையினால் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சு, அப்யூஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஒன்ஸ் இனவே நீங்கள் சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த காலத்தில் உங்களுக்கு டைஜீனு ஜெலுசிலாம் இருந்துச்சு, இதுதான் மருந்து ஓவர் டைஜஷனுக்கு. அது காலம் வேறு. அந்த காலத்தில் தேவசம் பண்ணுறாங்கல்ல வீடுங்களில், அப்போ அந்த ஐயருங்களுக்கு நல்லா பரிமாறிட்டு வயிற்றை சுற்றி தர்பை கட்டிடுவாங்க. இவன் நல்லா மொக்கிட்டு அந்த தர்பை பொட்டுக்குன்னு அறுக்கிற வரைக்கும் இவனுக்கு சோறு போடணும் நிஜம். அதுக்கப்புறம் இவன் உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு கோலம் போட்டு அதில் வாழை இலையை வச்சு பரிமாறத்துக்கு ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த காலத்தில் யாராவது பண்ணுறாங்களா? எல்லோரையும் டேபிளில் உட்கார வச்சிடுறாங்க. அவன் செர்வெண்ட்டு எப்படி தோந்தோ அந்த மாதிரி குத்திக்கின்னு போகிறான். அந்த காலத்தில் அப்படி இல்லை. முதல்ல ஒரு ஓரமாக கொஞ்சம் பருப்பு வைக்கணும், இப்படி இதுதான் சிஸ்டம்னு ஒரு சீக்வன்ஸ் கூட இருந்தது, என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் வைக்கணுங்கிறதுக்காக. இப்போது இதெல்லாம் பழக்கத்திலே இல்லை.
அந்த அந்த கல்யாண கான்ட்ராக்டருக்கு என்ன தெரியுமோ அதுதான். பல விஷயங்கள்ல இன்றைக்கி சொசைட்டி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இழந்து போச்சு. ஸோ அந்த வெத்தலை போடுறதுல ரூல் இருக்குது, சாப்பிட்ற போது அந்த இலையை சுற்றி தண்ணி தெளிச்சிக்கிறதுல ரூல் இருக்குது. ஏன்னாக்கா இந்த எறும்பு கிரும்பெல்லாம் வந்து நம்ம இலையில் வந்து நம்ம தெரியாமல் சாப்பிட்றக்கூடாதுன்றதுக்காக அதை சுற்றி நம்ம பார்டர் கட்டிடுறோம், கோட்டை கட்டிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாலே எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் சாதத்தை எடுத்து அந்த இலைக்கு ஓரமாக வச்சுடுவாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளுக்காக உன்னுடைய கன்சர்ன்ங்கிற மாதிரி அது வைப்பாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் இதில் போடுவாங்க. ஏன்னா மற்ற ஜீவராசி இருக்கு இல்லையா, நாய் இதுங்கெல்லாம் சாப்பிட்ணுன்றதுக்காக வைப்பாங்க. கர்நாடகாவில் உடுப்பின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து பாரி ஆயம்னு பேர். ஒரு மடாதிபதி 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கின்னே இருப்பார். அப்போது 60-70 ஐட்டம் போடுவாங்க. ஸ்வீட்டில் விதவிதமாக சாப்பாடு எல்லாம் 60-70 ஐட்டம் போடுவாங்க. நிறைய போடுவாங்க. நீங்கள் அது இவ்வளோ வேணாம் எனக்குன்னாக்கா, நீங்கள் சாப்பிடலன்னா விட்டுருங்க பரவாயில்லன்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த மீந்து போன எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவங்க 100 கணக்கில் கோசாலை வச்சுருக்காங்க. அந்த சாப்பிட்டு முடிச்ச இலைங்களெல்லாம் கொண்டு போய் கோசாலையில் இருக்கிற மாடுங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பேராண்மைன்னா ஒரு பரந்த மனப்பான்மை இருந்தது. அதனால் நீ சாப்பிடலாம் பரவாயில்ல, நாங்கள் அதில் போய் கொட்டுறோங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு இருந்த ஒரு சொசைட்டி. அண்டு காலப்போக்கில் இதெல்லாம் யாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லாததுனால யாருமே இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ கூட நான் சொல்கிற மாதிரி சொல்லி பாரு, இதில் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ சாதம் எடுத்து ஓரத்தில் வைக்கிறதுல உனக்கு என்ன ஆகிடுப்போகுது? இல்லை நீ சாப்பிட்டு முடிச்சு இலையை கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஓரமாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் சாப்பிட்டு போனால் உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? எல்லாம் மீனிங் இருந்துச்சு. ஏன் வந்து தட்டில் சாப்பிடாம பச்சை வாழை இலையில் சாப்பிடுவாங்கன்னா, பச்சை வாழை இலையில் குளோரோஃபில் இருக்குது. இந்த சாதம் இருக்குது இல்லையா, அதில் ஸ்டார்ச் இருக்குது. ஸோ அந்த பச்சை வாழை இலையில் அந்த ஸ்டார்ச் வச்சு கொஞ்சம் நெய் குத்திட்டு நீ சாப்பிட்டியாலும் உன் உடம்புக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒவ்வொருத்துலேயும் ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. அண்டு முருங்கை மரத்துக்கு அடியில் படுத்துக்கினே இருந்தால் உனக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா தட் எக்ஸேல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதனால் ஒரு 6 மாதம் முருங்கை மரத்தில் இருந்தால் அவனுக்கு வியாதி வந்துடும். அதுக்கு வைத்தியம் என்ன தெரியுமா? அவனை கொண்டாந்து ஒரு 6 மாதம் வேப்ப மரத்தடியில் படுக்கணும். அதுதான் வைத்தியமே. அங்கே 6 மாதம் இருந்துக்கு. அது என்ன நிசங்கத்துவம், இதுக்கு என்ன சத்சங்கத்துவம். ஸோ உருப்படாமல் இருக்கிற ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி உட்கார வச்சு இந்த மாதிரி 4 நல்ல விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் சத்சங்கம்னு பேர். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம். அந்த கெட்டது போகணும், முருங்கை மரத்து காற்று போகணும், இது வேப்ப மரத்து காற்று. நிசங்கத்துவே நிர்மோகத்துவம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற மோகம்ன்றல அன்வான்ட் டிசைர்ஸ், அன்பிரடிக்ட் டிசைர்ஸ் எல்லாம் போகும். நிர்மோகத்துவே நிர்மல தத்துவம். அந்த ஆசா பாசங்கள்லாம் போன பின்னால் கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வரும். நிர்மல தத்துவே ஜீவன் முக்தி, அதில் நாம் மோட்சத்தை அடைவோம். இப்படி சத்சங்கத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் அடியார் உறவும் அரண் நாமமும் அன்பு மன்றி படி மீது வேறு பாங்கும் உள்ளதோ அப்படின்னு பட்டினத்தார். ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாயின் பக்தர்களோடு ஒன்றா இருக்குது, கூடியிருந்து குளிந்து எழுவர் எம்பாவான்ட்டு. அடியார் உறவு சிவனுடைய பேரை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த பாட்டுக்கிட்டு ஊர்வலம் தேர் பல்லக்கு எல்லாம் நினைப்பாங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்காக சாமி. அதுக்காக அரண் நாமம். அன்பு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேரிங் அண்ட் ஷேரிங் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து உட்காருங்க, இந்த குட்டி பசங்கள்லாம் உங்களுக்கு பழம் கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. இந்த இடம் சுத்தமாகுது, பெருக்கிறாங்க, முழுகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கு. நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, யாராவது சம்பளத்துக்கு இருக்காங்களா? எல்லோரும் உங்ககிட்ட இருந்தால் வந்தாங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் அவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. 3 இடத்துல யாகம் நடக்குது, இந்த இடத்துல இந்த இடம் இவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா இதெல்லாம் தான் வேணும் இந்த வாழ்க்கைக்கு, இதெல்லாம் தேவை. இங்கே தான் பெய்டு சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கோம் நம்ம, இதுக்கும் பஞ்சம் இல்லை. இப்போ அங்கே தியேட்டர் கூட இருக்குது, இப்போ கேட்டீங்கன்னா கூட படத்தை போட்டுற முடியும், 1/2 மணி நேரம் ஆகும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. நான் எவ்வளோ படம் போட்டேன், ஒரு 40 பேர் இருப்பாங்க, பார்த்தா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 5 பேர் தான் உட்காந்து இருப்பாங்க. இவங்களுக்கு எதுக்கு தியேட்ரு நல்லா வச்சுருக்கேன். நான் இப்போ கூட போட சொல்லி தான் நான் போடுறேன். எனக்கு நிறைய படம் கூட தெரியும் இல்லை. ஐ நோ ஸோ மெனி மூவிஸ் விச் ஆர் குட். அதனால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக நம்ம பல விஷயங்களை செய்கிறோம். நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆன்மீக லைப்ரரி ஒன்று இருக்குது, ஜென்ரல் லைப்ரரி ஒன்று இருக்குது. நம்மக்கிட்ட 40,000 புக்கு இருக்குது. எவ்வளோ புக்கு இருக்குது, யார் படிக்கிறீங்க? யாரும் படிக்கிறது. இதுக்கு முன்னால் இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லாம் வாங்கி போட்டுருந்தோம், யாரும் படிக்கிறதே இல்லை. அதே தண்ட செலவுன்னு அதையும் நிப்பாட்டணும். இப்படி எதெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதை கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு இன்னும் ஜனங்களுக்கு ஒரு அவகாசம் வரல, ஒரு பக்குவம் வரல.
அப்போது எவ்வளோ தான் அன்ப்ரெடிக்டிவாக பண்ண முடியும் இல்லையா? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ. ஐ ஹவ் கம் டு கிவ், ஐ வாண்ட் டு கிவ். ஆனால் அதையே தேர் ஆர் நோ டேக்கர்ஸ். ஏன்னா அதுக்கே கூட ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயத்தையே கூட என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதை ப்ரெடிக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் ஜனங்களுக்கு பக்குவம் வரல. அப்போ நீங்களே இப்படி தான் இருக்கிறீங்க. நான் வெளி உலகத்தில் இருக்கிற குப்பனையும் சுப்பனையும் எந்த காலத்தில் தீர்த்திட முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவன் சாக்கனா சாப்பிட்டு தாராயம் குடிச்சு நடு ரோட்டில் உருண்டு கிடப்பானே தவிர உருப்பிடுனா வரவே மாட்டான். இப்போ இங்கே யாரோ வராங்க வெளியிலேருந்து, ரேராக வராங்க. வந்தாக்கா இந்த சிந்தி அவங்கள கூட்டின்னு போய் தரிசனம்லாம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன பார்க்கணுன்னா எங்கிட்ட வேறு கூட்டின்னு வந்து நான் வேறு அவங்களுக்கு ஸ்வீட்டு சாக்லேட்லாம் கொடுப்பேன். 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால நீங்கள் உட்காரவே முடியாது. நீங்கள் எப்படி 1.5 மணி நேரம் உட்காடுறீங்க? நல்ல சொல்லுங்கள், உங்களுக்கு பழகிடுச்சு. இது நல்ல விஷயந்தான், காத்தாட உட்காந்து ஒரு 4 விஷயம் கற்றுக்கலாங்கிற மாதிரி வருது. ஏன் வெளியிலேருந்து வர்றவனுங்க நல்லா கொள்ளாது, எப்போ ஓடலாம் வெளியேன்ற மாதிரி. வெளியே போய் நேரத்துக்கு கிழிக்க போகிறான் நீ சொல். வேறு என்ன அவனுக்கு தலை போகிற வேறு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் இன்னும் ட்ரெயின் ஆகலை. நல்ல விஷயங்களுக்கு இந்த உலகம் இன்னும் ட்ரெயின் ஆகலை. ஆகுன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஏன்னா தேர் ஆர் டூ மெனி டைவர்ஷன்ஸ். 1980கள் வரைக்கும் டிவியே கிடையாது. அதுக்கப்புறம் தான் டிவி வந்து சொதப்பிச்சு. அதுக்கப்புறம் செல்ஃபோன் பெரிய அளவுக்கு வந்து, அந்த காலத்தில் இந்த டெலிஃபோன் தான். இப்போது ஆளாளுக்கு ஃபோன் வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த so called advancement of technology is the reason for your deterioration of values. இன்றைக்கி வேல்யூ இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் இப்போத்துக்கு மாறுங்கிற இதில் ஒரு அழிவு வரணும். அந்த அழிவுக்கு பின்னால் கொஞ்சம் நல்லவங்களாக இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு கம்பைன்டு குரூப்பாக மாறுற போது அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போது 10 பேருக்கு தான் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 90 பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி அந்த இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எங்கேருந்து வந்துடும்ன்ற வரப்போகிறதில்ல, இப்போத்துக்கு வரப்போகிறதில்ல. அடுத்த கேள்வி. வயதான பெற்றோரை தன்னோடு வைத்து பராமரிக்கும் விஷயத்தில் தனது மனைவியோடு வாக்குவாதம் செய்தால் தனது குடும்ப வாழ்க்கையும் குழந்தைகளின் எதிர்காலமும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் வயதான தாய் தந்தையரை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து ஒரு மனிதன் பராமரித்து வருகிறான். இந்த சூழ்நிலையில் வயதான அந்த பெற்றோரின் சாபம் அவர்களது ஒரே பிள்ளையாகிய அந்த மனிதனை பாதிக்குமா அல்லது அவர்களது மருமகளை பாதிக்குமா? ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அப்பா அம்மா ஒரு பேரன் வச்சுக்கோ. இந்த தாத்தா பாட்டிக்கு வயசாகிடுச்சு. அப்போ பார்த்தாங்களாம், இவன் வந்து உள்ளே சேர்த்தான்னாக்கா கட்டில் மெத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் இருக்கிற இதில் ஒரு பாய் தலைகாணி கொண்டாந்து போட்டாங்க. அண்டு சாப்பாடெலாம் அங்கேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த பேரன் இல்லையா, அவன் வந்து தாத்தா பாட்டி இறந்த உடனே அந்த பாய் தலைகாணி அவங்க சாப்பிட்டு தட்டெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சானோ. அப்பா அம்மா கேட்டாங்களாம் எதுக்குன்னு. உங்களை பிற்காலத்தில் நான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணேன் இல்லை அப்படின்னாலாம். அதனால் நம்ம பெரியவங்களை எப்படி நடத்துகிறோங்கிறத வச்சு தான் நாளைக்கு நம்ம பசங்க நம்மளே நடத்துவாங்க. நாமளே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண முடியறதில்ல இல்லையா? வி டோன்ட் டீச் தம். இது முதல் பாயிண்ட் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. ரெண்டாவது, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்றது குழந்தைங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வருமானத்துக்கும் கைக்கும் வாய்க்கும் தான் சண்டை. அதனால் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. நானே 100 தடவை சொன்னேன், பேசாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டுருங்க. அவசியமானா எங்கேயாவது டியூஷன் கற்றுக் கொடுங்க, வேணும்னா இல்லை நீங்களே படிச்சிருந்தா நீங்களே கற்றுக் கொடுங்க. இதுக்கு எது 1 லட்ச ரூபா கட்டி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க? அந்த 1 லட்சம் இல்லாமல் யூனிஃபார்மு, புக்ஸு, நோட்ஸு இதெல்லாம் வேறு இருக்குது. அப்போ எத்தனை குடும்பங்களில் ஒரு 30,000க்கு மேலே சம்பளம் இருக்கும்? 30,000 ரூபாய் சம்பளம்னா எவ்வளோ ஒரு மாதத்துக்கு? இது மாதத்துக்கு 30,000 ரூபான்னா வீட்டு வாடகை ஒரு 6,000லேருந்து 8,000 போயிடுமா? வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு 1,500 ரூபாய் சாதாரணமாக சாப்பிட்டா கூட ஒரு 6,000 ரூபாய் ஆகுமா? எவ்வளோ இருக்குது இதில்? கல்யாணம் காட்சி அது இது எவ்வளோ இருக்குது. அது ஸ்கூல் ஃபீஸாக நீ கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம்னா மாதத்துக்கு 10 மாதத்துக்கு தானே 10,000 ரூபாய் கட்டணும். 2-3 குழந்தை இருந்தாக்க 20,000 ரூபாய் கட்டணும். அவங்களுக்கு இதெல்லாம் வேறு எடுத்து கொடுக்கணும். ஸோ எல்லாருமே கடன் வாங்கி கல்யாணன்ற மாதிரி தான் இன்றைக்கி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த காலத்துலேருந்து இதுதான் இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க பெருசாக வரட்டும்,
நம்ம தான் இந்த மாதிரி மிடில் கிளாஸாக மாறிக்கிட்டோம், இவங்களாவது பெருசாக வரணுங்கிற ஒரு எய்ம் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஒரு ஃபேன்சியில் இருக்காங்க. இதில் வந்து நிறைய இதெல்லாம் உண்டு. ஸ்விம்மிங்கு, கிரிக்கெட் எல்லாம் சகலக்கலா வல்லவன் ஆகிடணும் அவங்க பையன். ஸ்விம்மிங்னா என்ன, தவழுண்டு கட்டி விட்டு அதில் பையன் குச்சிட்டு வெளியே வரணும், இவ்வளோ ஸ்விம்மிங். ஒரு கோச்சை வச்சு கட்டி கொடுக்குறாங்களா? இப்படி தான் பல இடங்களில் நெய்தர் தே ஹேவ் ஸ்விம்மிங் நார் தே ஜெனுவின்லி டீச் சம்திங். இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு தனி ஃபீஸ், அதுக்கு தனி ஃபீஸ், இந்த மாதிரி. இப்போ நம்ம ஊரில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பிஇ பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அமெரிக்காவில் போய் அவன் எம்எஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா உங்கள் ஊரில் பிஇயில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுதான் அமெரிக்காவில் வந்து அவன் கற்றுக் கொடுக்குறான் எம்எஸ்சில். இங்கே இருக்கிறது எங்கேயாவது டப்பா தட்டணும், இல்லை புக்கு கிச்சு வச்சு பிட் அடிக்கணும். அங்கே அந்த ஒம்பெல்லாம் கிடையாது. யூ ஆர் எவாலுவேட்டட் ஆன் த பேஸ் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். சும்மா ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை வச்சு பண்ணலாம். இப்போ லா காலேஜ் இருக்குது மெட்ராஸில், யூ கேன் ரைட் ஆல் த எக்ஸாம் சீயிங் த புக். பட் எந்த லா பாயிண்ட்டு பேஜில் எங்கே இருக்குது புக்கெல்லாம் தெரிஞ்சால் தானே நீ எழுத முடியும். காப்பி அடிக்கிறதுக்கு கூட ஒரு திறமை வேண்டியிருக்குது இல்லை? அதனால் இன்றைக்கி படிப்புன்றது ஒரு குப்பை. நிஜமான அறிவை இந்த படிப்பு கொடுக்கறதே கிடையாது. அதனால் கல்வி ஃபுல்லாக மாற்ற வேண்டியிருக்கும். மாற்றத்துக்கு யாரும் தயாராக இல்லை. துறவு நிலையில் அகத்துறவு, புறத்துறவு என்றால் என்ன? புறத்துறவை முற்றிலும் அடையாமல் அகத்துறவை அடைய முடியுமா? முடியும் என்றால் சரீர ரீதியிலான பற்றுகளும் ஆசைகளும் அகத்துறவுக்கு ஒரு தடையாக இருக்காதா? புறத்துறவு என்பது வேஷம், அகத்துறவு என்பது விஷயம். இப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கேன், அண்ட் ஐ ரியலி டோன்ட் ஹவ் எனி ஸ்டூபிட் டிசைர்ஸ். தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் எவ்ரி ஒன் ஸோ கேஷுவலி, ஜோக்கிங் அண்ட் காசிப்பிங். இன்டர்னலி அதுதான் அகத்துறவுன்றது. யூ ஷுட் கான்குவர் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் டிசைர்ஸ். வெளி வேஷம் தாடி வரும், யாருக்கு வேணாலையும் வந்துடும், காவி கட்டிக்கலாம், குச்சி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அது புறத்துறவு. இப்போ திருவள்ளுவர் சொல்றாரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு. நீ மழித்தல்லாம் மொட்டை போட்டுக்கிறது, நீட்டல்லாம் தாடி வச்சுக்கிறது, ரெண்டுமே வேணாம். எது அதர்மம் என்று உலகம் சொல்கிறதோ அதெல்லாத்தையும் விட்டுடு நீயே அப்படின்னு அர்த்தம். திருவள்ளுவர் பல இடங்களில் சொல்கிறார், யாதனின் யாதனின் நீங்கி யான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இதெல்லாம். எதெல்லாம் வேணான்னு இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுக்கினே வா. இஃப் யூ வாண்ட் டு லீவ் டோட்டலி, யூ ஹேவ் டு லீவ் டோட்டலி. எல்லாத்தையும் விட்டு தொலை. அது மாதிரி மழித்தலும் நீட்டலும் வேண்டா. துறவார் துறந்தார் போல் நடிப்பார், வஞ்சித்து வாழ்வாரின் மண்கணாளரில். அவன் எதையும் திறக்கலை, சொந்த மாதிரி ஆக்ட் கொடுத்துனுக்கிறான். இவனோட ஃப்ராடு உலகத்தில் யாருமே இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார். அதனால் நிஜமான சாமியாருங்க சன்னியாசிகள்லாம் ரொம்ப கம்மி. வெள்ளி பனிமலையே என்ன வேண்டுதல் செய்தனையோ, எங்கள் வெற்றி திருமகனின் பதங்கள் ஒற்றி நடந்திடவே. வெள்ளி பனிமலையே துள்ளி வரும் கங்கை தலை தூக்கி சுமப்பவனை அள்ளியரவணைத்து பேரானந்தம் கொண்டிடவே. வெள்ளி பனிமலையே பாதங்கள் நோகாமல் பசும் புல்லாய் வளர்ந்து விடு, தாகம் தணித்திடவே அம்மா தவழும் நதியாக. பனியின் கொடுமையிலே இதம் தர படிவோடணைத்து விடு, இவன் பசித்து வருகையிலே அம்மா நீ ருசிக்கும் உணவை கொடு. வெள்ளி பனிமலையே வலிக்கும் இவன் கால்கள் நீ வலிந்து பிடித்து விடு, தனித்து நடந்து வந்தால் நீ இனித்த துணையாக. தாலாட்டுகள் பாடி என் தனையனை உறங்க விடு, சிராட்டி பாராட்டி நல் சித்திகள் அடைந்து விடு. வெள்ளி பனிமலையே நல்லதோர் பிள்ளையடி சிவசங்கர் நான் பெற்ற கிள்ளையடி, இவன் நாடும் பொருள்கள் எல்லாம் நீ தேடி கொடுத்திடடி.
கவனம் வைத்திடடி என் கண்கள் இவன் தாண்டி நான் காத்திருப்பேனடியோ இவன் வர பார்த்திருப்பேனடியோ. வெள்ளி பனிமலையே என்ன வேண்டுதல் செய்தனையோ எங்கள் வெற்றி திருமகனின் பதங்கள் ஒற்றி நடந்திடவே. வெள்ளி பனிமலையே கருநீல மலை மேலே தாயிருந்தாள், காஷ்மீர பனிமலையில் மகனிருந்தான். வரவேண்டும் என்று அவள் காத்திருந்தாள், வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். வெள்ளி பனிமலையே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.